இந்த வீடியோ நமக்கு ஒரு ஆளுமை தன்மையை கற்றுக் கொடுக்கும் சொல்லும் போதே நானும் உங்களோட சேர்ந்து தான் கற்றுக்கிறேன். நான் போடக்கூடிய வீடியோகள்லாம் பார்வையாளராக நானும் உங்களோட தான் இருக்கிறேன். நானும் கற்றுக்கிறேன் அந்த சைமல்டேனியஸாக அந்த ட்ராவலில். அப்படிப்பட்ட ஒரு வீடியோ தான் இன்றைக்கி வீடியோ. ஒரு சம்பவம், அந்த சம்பவத்தை 3 விதமான மனிதர்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க தான் இன்றைக்கி வீடியோ. ஒரு பொருளை வாங்கிட்டு வராங்க, வாங்கிட்டு வந்து அதில் ஒரு டேமேஜ் இருக்குது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்றதான் இந்த சம்பவம். 3 விதமான மனிதர்கள். முதல் மனிதர் ஆணவச்சாமி அல்லது கோபச்சாமி. பொருளை வாங்கிட்டு போறாரு, அது உடஞ்சிருக்கு. பார்த்தோன்னே கோவம் வந்துடும், கடைக்காரன் மேலே கோவம். உடனே போறாரு, போய் தையா பையான்னு குதிக்கிறாரு அந்த கடைக்காரன்ட்டு. டேமேஜ் பொருளை கொடுத்துட்டு பார்க்க மாட்டியா, இப்படி வியாபாரம் பண்றது, விற்கிற பொருள்லாம் டேமேஜா இருக்குது, கன்சூமர் கோர்ட்டுக்கு இருந்து போய் போலீஸ்ட்ட போயிருவேன், உண்டுல பண்ணிப்பேன், கடை நடத்த முடியாது, ஆச்சா போச்சா தையா பையான்னு கத்த. கடைக்காரனு கோவம் வந்துடும் ஒரு ஸ்டேஜ். அவனும் பதிலுக்கு கத்த, அடிதடி சண்டை. கடைசியில் பக்கத்தில் எல்லாரும் வந்து அவர் சட்டையெல்லாம் கிழிஞ்சது சமாதானப்படுத்துறாங்க. இந்த மாதிரி அவமானப்பட்டு தான் நிற்பாங்க இந்த ஆணவச்சாமி கோபச்சாமி மனிதர்கள். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கடைக்காரத்தில் கோவப்படும் போது. 2வது ஏமாளிச்சாமி. இவர் வாங்கிட்டு போறாரு, ஏமாளிச்சாமி வாங்கிட்டு போனே அவர் பார்க்கல, அவர் மனைவி தான் பார்க்குறாங்க. என்னங்க உடஞ்சதை வாங்கிட்டு வந்திருக்கீங்க, போங்க கடைக்கார அண்ணன் எனக்கு தெரிஞ்சவர் தான், நல்ல மனுஷன், ரிட்டர்ன் பண்ணிடுவார், கொடுத்துருவாரு சொல்றாங்க. எதுக்குப்பா விடுப்பா, போனா ஏன் பார்த்து வாங்க தெரியாதான்னு கேள்வி கேட்பேன். டேமேஜ் பண்ணிட்டு நீங்களே கொண்டாந்து கொடுக்குறீங்களான்னு கேள்வி கேட்ப சொல்லுவாப்புல. இதெல்லாம் நம்ம தேவையில்லாத அவமானப்பா, கொடுப்பா, போய் தொலைதுப்பா அப்படின்னு ஒரு முயற்சியற்ற மனிதர்கள் இந்த ஏமாளிச்சாமிகள். அவருக்காகவே ஒரு முயற்சி செய்யலைன்னா இன்னொருத்தருக்காக எங்க முயற்சி செய்ய போறாரு? எந்த சோதை தின்ட்டு போற ஆளுங்க, விதிச்சதே விதின்னு வாழக்கூடிய மனிதர்கள் அந்த ஏமாளிச்சாமி மனிதர்கள். 3வது பாத்தீங்கன்னா உறுதிச்சாமி மனிதர். ஒரு பார்க்கிறாரு, பார்த்த உடனே அச்சோ டேமேஜ் இருக்கு, நேர கடைக்காட்ட போறாரு. அண்ணே வணக்கம் அண்ணே, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நேற்று ஒரு பொருள் வாங்கினேன் உங்கள்கிட்ட, பாருங்க என்ன தெரியல, உள்ள ஏதோ ஒரு மாதிரி இருக்கு, நீங்க பார்த்து சொல்லுங்கண்ணே, என்னை விட நீங்க அனுபவசாலி, நீங்க உங்களுக்கு தெரியும் இது என்ன பிரச்சனை வரும்னு பார்த்து சொல்லுங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே அப்படின்னு சொல்றாரு. உடனே வேமா கடைக்காரர் வாங்கி பார்த்துட்டு, ஆமா டேமேஜ், சாரி சார் டேமேஜா இருக்கு அப்படின்னு கடைக்காரர் ஒத்துக்கிறாரு. ஒண்ணுமே சொல்லல, சாரி சொல்லி டேமேஜா ஒத்துக்கிறாரு. உடனே இவர் உறுதிச்சாமி, ஏன்னா எனக்கு காசு எல்லாம் வேணாம், நீங்க வேற பொருளை கூட கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு ஆப்ஷனே கொடுத்துடுறாரு. அப்ப கடைக்காரர் மைண்ட் அளவுல செட்டில் ஆயிடுறாரு இவர் கொடுக்குற ஆப்ஷனோட. அப்ப பொருளை திருப்பி கொடுத்தா போதும், இவர் பொருள் கிடைச்சா போதும். பொருளை வாங்கிட்டு இருக்கிறார். பொருளை கொடுக்கும்போது கடற்பயணம் சத்தம் போற, டே அவர் நம்ம ரெகுலர் கஸ்டமர், இனிமே அவர்கிட்ட கொடுக்கும்போது பார்த்து ஒழுங்கா சாரி சொல்லுவாங்க, சாரி சார். ஸோ கடப்பையும் சத்தம் போட்டு சாரியும் கேட்டு தனக்கான காரியத்தையும் சாதிக்கிறாரு இந்த உறுதிச்சாமி. இப்படிப்பட்ட உறுதிச்சாமி மனிதர்கள் தான் தனக்காகவும் பேசுவாங்க, மற்றவங்களுக்காகவும் பேசுவாங்க. ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு இவங்க இருந்து கத்துக்கலாம். பட் எல்லா சந்தர்ப்பமும் போதுமானு கேட்டா சில சந்தர்ப்பங்கள்ல தெரியாம நடக்கக்கூடிய விஷயங்கள இந்த உறுதிச்சாமியா இருந்துக்கலாம். தெரிஞ்சே சில பேர் நம்ம ஏமாத்துவாங்க, அதுல அமௌண்ட் பெரிய அமௌண்டா இருக்கும். அந்த மாதிரி சமயங்கள்ல கொஞ்சம் கோபச்சாமியா நம்ம செயல்படுறது நல்லது, என்னோட தனிப்பட்ட கருத்து. நல்ல சிந்தனை விதைப்போம், நம்பிக்கை வளர்ப்போம், அன்புடன் நம்பினார்.